உலகமே சந்தோஷமே, இனிய சுகம் தருமே ஈஸ்ட் எஃப்எம்மே. புதிய குரல்களில் புதுமை நிகழ்ச்சிகள், இனிமே கொண்டாட்டம் தானே. இன்றுமே கேளுங்கள், இனிமைகள் சேருங்கள், இதுவே உங்களின் ஈஸ்ட் எஃப்எம்மே. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட். ஈஸ்ட் எஃப்எம் தமிழும் ஒரு அதிசயம். அந்த ஈஸ்ட் எஃப்எம்மில் ஒளிந்திருக்கும் ஸ்டார்ஸும் அதிசயம். நட்சத்திரங்களை கொண்டு வரும் அந்த ஸ்டார். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட். நைட்டும் அதிசயம். நேரம் 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். ஒன்னொழி இப்பொழுது 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உணர்நிலை 34 உணரப்படுகின்றது. ஒரு இரவு பொழுது எப்பொழுதுமே ஸ்டார் நைட் என்று சொல்கின்ற பொழுது ஸ்டார்களை உங்களோடு இணைத்துக் கொள்வோம். அது அங்கீகாரம் பெற்ற பலரும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தங்களுக்கான ஒரு அங்கீகாரம், திறமைகளை நிரூபித்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கான ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணிக்கின்ற இளையவர்களும் இருக்கின்றார்கள். இவர்களோடு இப்படி இரண்டு தரப்பட்டவர்களோடும் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதாகத்தான் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஸ்டார் நைட்டில் இந்த இரண்டாவது மணித்தியாலும் உங்களோடு இணைந்து கொள்ளும். அந்த வகையில் இன்றைய நாளில் யார் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்றால், இரண்டு சகோதரர்களோடு தான் நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். எங்களோடு சேரன் மற்றும் சயோபன் சத்யசீலன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களோடு தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். இருவரும் பாடகர்களாக அறியப்பட்டவர்கள், இளைய வயதிலேயே பேர்டே நிகழ்ச்சிகள் பலவற்றை செய்தவர்கள். இவர்களோடு தான் இன்றைய நாள் இந்த மணித்தியாலத்தில் பேச இருக்கின்றோம். வணக்கம் சஜோபன். வணக்கம் சேரன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. இந்த நேரத்தில் உங்களுக்கான முதலாவது கேள்வி என்றால், இசையில் எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு? இந்த மியூசிக் தான் படிக்கணும், இப்போ ஒரு மேத்தில் படிக்கணும், மேத் விருப்பம், சயின்ஸ் விருப்பம் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க தானே. அப்படி உங்களுக்கு இந்த மியூசிக்கை ஏன் சூஸ் பண்ணுனீங்க? எனக்கு வந்து நான் சின்னனே இருந்து பியானோ கிளாஸுக்கு தொடங்கினான். அப்புறம் பாட்டு பாடுறதெல்லாம் தொடங்கி எனக்கு அது ஒரு ஃபியூச்சர் பிடிச்சது எனக்கு. யார் சேரன்? சேரன் ஆறு சஜோபன் என்று தெரியல, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நான் தான் சஜோபன். நீங்க சஜோபன், நீங்க சேரன். சேரன் சொல்லுங்க. ஸோ மீ சொன்னால் லைக் அண்ணா கொஞ்சம் லைக் சிங்கிங் கிளாஸுக்கு போக தொடங்கிட்டார் கோவி மாஸ்டர்கிட்ட. ஸோ நான் சில நேரம் அவரை லைக் பாடியதை கேட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு பாடுறது பிடிக்கும். ஸோ ஆர் பாடினா கேட்டு பிடிச்சிச்சா, அண்ணா பாடினா கேட்டு பிடிச்சிச்சா, இல்லாட்டி மாஸ்டர் பாடினா கேட்டு பிடிச்சிச்சா? அண்ணா மாஸ்டர் பாடினா பிடிக்கல. சொல்லுங்க. ஸோ லைக் அவர் பாடினார். ஸோ அம்மா ஒரு நாள் சொன்னா, ஓகே நீங்கள் ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போகிறீங்க, 2க்கு போங்க. ஸோ நான் ஆல்ரெடி கீபோர்டுக்கு போய் கொண்டு இருந்தேன். ஸோ தென் அம்மா சொன்னவா, ஓகே அண்ணா பாடுற, நீங்களும் பாடுங்க. So I was like, okay. And then after that நான் அண்ணோட கிளாஸுக்கு போனேன். சரி, சேரனுக்கு கீபோர்ட் பிடிக்குமா, பாடுறது பிடிக்குமா? இல்ல அம்மா தான் இல்ல உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கீபோர்ட்ல இருந்து பாட வச்சாங்களா? பாட வச்சாவா? எது பிடிக்கும் சேரன்? எதுனாலும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கொள்றோம். பாடுறது பிடிக்கும். பாடுறது பிடிக்கும். சரி, ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக இப்ப பாடி காட்ட முடியுமா? சேரன் இல்லாட்டி சயோவன், இல்லாட்டி 2 பேரும் பாடலாம், என்னன்றாலும். ஓகே, நான் ஒன்று பாடுறேன். பாட்டை வந்து இளையநிலா பிடிச்ச பாட்டு, எஸ்பிபி இந்த பாட்டு. இது கூட கேட்குறேன் நான், எஸ்பிபி இந்த பாட்டு சரியான விருப்பம். சரி. இளையநிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கணக்கானுமே விளக்கானுமே வானமே, இளையநிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதே, வரும் வழியில் பனி.
வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். ஸ்கார்ப்ரோவில் 12,000 சதுரடி பரப்பளவில் பட்டுக்களுக்கான ஒரு புதிய ஆரம்பம். ஐசா சில்க் தரம் கிராண்ட் ஓப்பனிங் ஸ்பெஷல்ஸ். இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மட்டும் புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 60 தொடக்கம் 70% கழிவில். பிரைடல் லெஹங்காஸ் ஃப்ரம் $120, party frocks $120, லேடிஸ் சல்வார் $60, kurti tops $10, crocodile t-shirt $15, men's pants boxer $20, நண்டு சரம் கெப் சரம் $10 each, ஸ்டிக்கர் வேட்டி $35, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30 இன்னும் பல. 2140 மார்னிங் சைட் அவென்யூ, மார்னிங் சைட் அண்ட் ஃபென்சல் கேஸ் ஸ்டேஷன் புதிய பிளாசாவில் 12,000 சதுரடி பரப்பளவில் பட்டுக்களுக்கான ஒரு புதிய ஆரம்பம். ஐசா சில்க் தரம் கிராண்ட் ஓப்பனிங் ஸ்பெஷல்ஸ். 416-298-6116 416-298-6116. நேரம் 8:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இன்றைய ஸ்டார்ஸாக எங்களுடன் சஜோபன் சத்யசீலன், சேரன் சத்யசீலன் இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்குரிய அடுத்த கேள்வி என்னென்றால், எத்தனை வயதில் நீங்கள் மியூசிக் கற்றுக்கொள்ள தொடங்கினீர்கள்? Music or like singing? Singing. நான் நினைக்கிறேன் ஒரு 7 வயசு. சரி, அதே நேரத்தில் சேரனுக்கு ஒரு விருப்பமா இருக்கும் நினைக்கிறேன். மியூசிக் எப்ப கற்றுக்கொள்ள தொடங்கினீங்க? கீபோர்ட். ஏன்னா நீங்க சொன்னீங்க முதல்ல கீபோர்டு தான் போனா பிறகுதான் பாட போனான்னு. கீபோர்ட் எப்ப தொடங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? நான் நினைக்கிறேன் ஒரு grade 1 there இருந்தேன். So like 6 years old. சஜோபன் எப்ப தொடங்கினீங்க? எனக்கு 3 வயசு. சரி, சஜோவன் பாடியது கேட்டாச்சு. நீ சேரன் பாடல் ஒன்று கேட்கலாம் கோகுல. நிச்சயமா. சேரன் என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? ஒரு கொஞ்சமா பாட போறேன். ஏயாத்தால பாடுங்கள். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாய்க்கர் தோட்டத்துக்கு பேசாதே கண்ணாலே, இன்னாடி அம்மாலே வாடுற வாட்டத்துக்கு. சிரிச்ச சிரிப்பில் சில்லறையும் செதறுது, செவந்த மோகன் கண்டு என் மனசு பதறுது. பாவல வாழைய தெரியற அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது. ஏய் ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கெல்லாம் வாப்புல்லே. ஏ ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. அழகாக பாடியிருக்கிறீங்க. இப்போ 2 பேரும் பாடிக்கொண்டிருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய மியூசிக் ஜேர்னி போய்கொண்டிருக்கு? ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூட செய்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்குதா? ஸோ கோவி மாஸ்டர்ல இருந்து நாங்கள் ஆனுவல் ப்ரோக்ராம் செய்வோம். அண்ட் சில நேரம் அண்ணாக்கு லைக் மோஸ்ட்லி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா லைக் நான் லைக் அவ்வளவு நல்லா பாடுவேன். லைக் நீங்களும் நல்லா தான் பாடுறீங்க. லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அண்ணா தான் லைக் சரியா நல்லா பாடினவர். அப்படியா? சரி. அவருக்கு தான் லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எனக்கு லைக் சும்மா ஆனுவல் ப்ரோக்ராம்ல இருந்து அவர் லைக் போய்கொண்டு இருந்தேன். அண்ட் தென் அண்ணா லைக் a lot of opportunities. Sorry, you want to talk about that? Yeah. So எனக்கு வந்து பார்ட்டியில் பாடுறது, இந்த ஃபண்ட் ரைசர் நடக்கிற event எல்லாம் அங்கே பாடியிருக்கிறேன். அது செய்கிற மாதிரி ஒரு கோபி மாஸ்டர்கிட்ட ஒவ்வொரு இயரும் வந்து ஆனுவல் ப்ரோக்ராம் செய்கிறது. அதனால் நாங்கள் பாடியிருக்கிறோம். இப்போ இந்த பேண்டமிக் வந்த உடனே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சது. சரி, இந்த ஆனுவல் ப்ரோக்ராமில் எப்படியான பாடல்கள் பாடுவீர்கள்? இப்போ இதுவரை சேர்ந்த ஒரு பாடல் பாடியிருப்பீங்களானே, எப்படியான பாடல்? 2 வரி பாடலுமா? இப்போ நாங்கள் டுவெட் பாடினோம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஆனுவல் ப்ரோக்ராம் நடந்தது. நான் ஒரு சோலோ, இவரிடம் ஒரு சோலோ. அப்போ இந்த அவர் ஒரு டுவெட் பாடினார். ஆனால் அது என்னோட இல்லை. ஆனால் நீங்கள் பாடுவீங்களா இப்போ அண்ணாவோட? திடீரென்று கேட்டால் 2 வரி தான், நாங்கள் அது கூட கேட்கல. டுவெட் பாடலாம். பாடி காடுங்க. பார்த்தீங்களா, திடீரென்று கேட்டாலும் தம்பி பாட ரெடி செய்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணாத பாட்டா இருக்கணும். நீங்க அங்க ஆனுவல் ப்ரோக்ராம்ல பாடின பாட்டு நாங்க திடீரென்று கேட்டா பாடுற மாதிரி இருக்கணும். பாடுறீங்கன்னு பாப்போம். லைக் நாங்கள் இசைச்சாரலுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க பாடு, எதுனாலும் பாடி காட்டுங்க.
ஒரு 4 வரி பாடினா காணும். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் 9 மணி வரை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஃபேஸ்புக்கின் ஊடாக இணைந்திருக்க facebook.com/eastfm தமிழ் என்பதுதான் நமது ஃபேஸ்புக் முகவரி. டொரண்டோவில் 28 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 9 மணி வரை இந்த 2 சகோதரர்கள் இவர்களுடைய படைப்புகளை நாங்களும் கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம். 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட்டினூடாக இணைந்திருக்கலாம். இந்த 2வது மணித்தியாலம் என்றது எப்பொழுதுமே இந்த ஸ்டார்களோடு பேசுகின்ற ஒரு மணித்தியாலமாக இருக்கும். ஏற்கனவே பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். இப்போ இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கு. சரி, யார் பாடல் சூஸ் பண்ணா சீரன் தான் பாடல் சூஸ் பண்றார் போல இருக்குது. பார்க்கலாம் என்ன பாடல் பாடுறாங்கன்னு. நீங்களும் தொடர்ந்து எங்களுடன் இணையலாம். 8:30 ஈஸ்ட் எஃப்எம்மின் செய்திகளை கேட்கலாம். நீங்களும் ஸ்டார் நைட்டில் இணைந்து கொள்ள விரும்பினால் 4168241212 என்ற தொலைபேசி ஊடாக எம்முடன் தொடர்பு கொண்டு நீங்களும் ஸ்டார் நைட்டில் இணைந்து கொள்ளலாம். சரி, எடுத்து வாருங்க. ஓகே, லைக் சும்மா ஒரு சரணம். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஜன்மம் என்ன இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோல உண்ட வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கிலே. உள்ளம் மட்டும் நானே உசிரக்கூடத்தானே என் நண்பை கெட்ட வாங்கி கண்ண சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நப்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கின்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ துப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கின்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றாக பாடினீர்கள் இருவரும். உடனே ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு பாட்டை கேட்டுனா உடனே பாடிட்டீங்க. இது எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த பாடல் பாடணும்னு நான் ஆசைப்பட்டு நான் பாடிட்டீங்க. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, சேரன் தான் இப்போ பார்த்தா அண்ணா சேரன் சொல்கிறது தான் அண்ணா இங்கே செய்வாரா இருக்கும். வீட்லேயும் அப்படி சஜோபன் சேரன் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு கட்டாயம் இருக்கா? அப்படியா? அப்படியா? பயப்படாம சொல்லுங்க, நாங்க சேரனை வெரைட்டி அனுப்புறோம் வீட்டை. அப்படி இல்லையா? பயம் இல்ல. சரி சரி. FM 102.7 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கினூடாகவும் எங்களோடு இணைந்திருக்கலாம். facebook.com/eastfm தமிழ். Weekend vibration. East FM 102.7. பீட்டர் ட்ரக் அகாடமி ட்ரக் ட்ரைனிங் வழங்குவதில் 15 வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்ற சுதன் இப்போது ஸ்காப்ரோவில் வகுப்புகளை ஆரம்பித்துள்ளார். தொடர்புகளுக்கு 416-893-3012 இப்பொழுது நடைபெறுகின்றது. ஏர் பிரேக், சட் என்டோர்ஸ்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ரினியூவல். வீக்கெண்ட் கிளாஸஸ் அவைலபிள். வகுப்புகள் நடைபெறும் இடம் டாப்ஸ்கோட் அண்ட் மேக்னிக்கல் சந்திப்பில் பீட்டர் ட்ரக் அகாடமி, 1080 டாப்ஸ்கோட் ரோட், யூனிட் 10, ஸ்காப்ரோ. அழையுங்கள் சுதன் 416-893-3012. இரா சூப்பர் மார்க்கெட்டின் 2 கிளைகளிலும் இவ்வாற மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரா ஃபிஷ் மார்க்கெட்டில் ஆட்டுப்பங்கு சிறிய பங்குகளாக கறி சமைக்கும் அளவில் வெட்டி ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக் கொள்ளலாம். புதுமனை புகுவிழாவுக்கான நிறைகுட செட், பூஜை பொருட்கள் மற்றும் மண் சட்டி, பானைகள், கிரைண்டர்கள், சில்வர் பாத்திரங்கள், பொங்கல் பொதிகள், திருவலைகள், இன்னும் எது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள இரா சூப்பர் மார்க்கெட். இரா.ca ஊடாக ஆன்லைனில் ஆர்டர் செய்து வீட்டுக்கோ அல்லது கர்ப்சைட் பிக்கப்பாகவோ பெறலாம். மலிவு என்பதும் நினைவுக்கு வருகின்ற பெயர் இரா சூப்பர் மார்க்கெட். ஸ்காப்ரோவில் 12,000 சதுர அடி பரப்பளவில் பட்டுக்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். ஐஷா செல். ஜிடிஏயில் 20 வருடங்களுக்கு மேலாக டெக்ஸ்டைல் துறையில் உங்கள் நம்பிக்கை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான ஷெர்வானி, வேட்டி என அத்தனை ஆடை தெரிவுகளுக்கு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 2140 மார்னிங் சைட் அவென்யூ, ஷெல் கேஸ் ஸ்டேஷன், புதிய பிளாசாவில் பட்டுக்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். ஐஷா செல் 416-298-6116.
கணேஷ் பாலச்சந்திரன். உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கு அழையுங்கள் 416-834-5482. பிரைவேட் அல்லது ஹை இன்ட்ரெஸ்ட் மோட்கேஜ் உள்ளதா? உடனடியாக அதை வங்கிக்கு மாற்ற அழையுங்கள் 416-834-5482. 24 மணி நேரத்தில் பிரைவேட் மோட்கேஜ், செகண்ட் மோட்கேஜ் அல்லது ஈக்விட்டி பெற வேண்டுமா? கணேஷ் பாலச்சந்திரன் மோட்கேஜ் ஆர்கிடெக்ட், லைசன்ஸ் நம்பர் 12728. விவரம் அறிய 416-834-5482. தமிழர் நிர்வாகத்தில் ஒலிம்பிக் டோஸ் தொழிற்சாலையும் விற்பனை நிலையமும், தெர்மோஃபாயில் MDF கஸ்டம் டோஸ் 5 வருட உத்தரவாதத்தோடு தொழிற்சாலை விலைக்கே கொள்வனவு செய்யலாம். கான்ட்ராக்டர்ஸுக்கு 25% தள்ளுபடி விலை கிடைக்கும். காட்சி அறை 1360 பர்ச்மவுண்ட் ரோடு, யூனிட் 4B. தொடர்புகளுக்கு சுதன் 416-824-3000, 416-824-3000. ஒலிம்பிக் டோஸ் இன்க். Weekend East FM 102.7. நேரம் 8:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இன்றைய ஸ்டாராக எம்முடன் சஜோபன் சத்யசீலன், சேரன் சத்யசீலன் எங்களோட இருந்திருக்கார்கள். உங்களுக்குரிய அடுத்த கேள்வியை கோகுலங்குக்கு. சிவா, இப்போ பார்த்தீங்கன்னா சயோபன் சேரன் 2 பேருமே கூடுதலாக இந்த ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் செய்றீங்க. நீங்கள் செய்த காம்படிஷன் இருக்கு, 2 பேருமே தனித்தனி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லக்கூடியதாக இருக்குமா? ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டாக போகிறேன். ஸோ இஸ் சாரல் 2 years பிஃபோர் தொடங்கினேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷன், லைக் ஒரு நாளும் ஒரு கீவேர்ட் காம்படிஷனில் போனேன். ஆனால் அது அவ்வளோ ஸ்கேரி இல்லை, பட் இட் வாஸ் a little bit scary. It was kind of like a fun thing to do for me. ஆனால் நான் லைக் அவ்வளோ சீரியஸாக இருக்கையில், பிகாஸ் லைக் அந்த ஒப்பீனியனில் எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிச்சது. ஸோ இசைச்சாரலில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு சரியான பயமாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். லைக் ஹைவேல அம்மா ஓடிக்க நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ இசைச்சாரல் நாள் வரைக்கும் லைக் நான் நல்லா பாடினேன். ஆனால் லைக் லாஸ்ட் சரணத்தில் konjam, I think I was sharp a little bit, so the judges told me that. And then the next round I came, I sang good, and then it kept going like that. Ana like paada mudal enakku like sariyana bayam irundhathu. Ena nan nechen, oh what if I sing off pitch? It'll be so embarrassing. Oh, what am I going to do? So I just listen to the song in my head and then partying it. And some like one time or 1 or 2 times it came out off pitch, and then I eventually got back on pitch, but like still like enakku kuriya marks vandadu. And then final round vareka nan aata paadinen for season 1, and nalla paadinen. Ana and the master avar sonnavar, you need to sing a song that nobody has ever listened to before. You know, ayatha like it's kind of overplayed, like ellarum paadra paattu. So master sonnavar, next time like find a song that nobody sings. So season 2 vandadu, it was this year, and I was prepared. I was but I didn't really want to go back, but at the same time I did. So first round came, I sang super well, and or a few rounds nan like win pannirken. And then finals vareka the song was very different, like kadavala maitha vedumode, like sounds allam on stage live aseka, it was very difficult. And like amma says some stuff that gets me scared. She just says like just do whatever you can. And I don't like that. It's like she doesn't like believe in me, so like she doesn't understand that, but it's okay. And so nan anga poeka I was I think second or third last, and then nan poeka and the drum master, that guy's very nice to me. And I give him too much work to do in my opinion. So his wire got burned, and the song was delayed a lot. And then I went and sang, and I was so very happy because I sang well. And then I ended up getting second place. And the Raghavan guy, he told me that in the end I did win first place in his opinion, so I was very happy about that. Good. சரி, சயோபன் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்.
ஒரு 2019 நினைவுகோள் ஒரு காம்படிஷன் இருந்தது. இது வந்து ஒரு பாடகர்கள் குரூப்பில் டிவைட் பண்ணி அது ஒரு இது வந்து ஒரு அக்கப்பேலா குரூப் மாதிரி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாட்டு சூஸ் பண்ணி அதில் ஒரு என்ன செய்கிறது, ஒரு ஆள் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் லோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் பாடுறது ஒன்று லோ, மற்ற இன்னொரு ஹையில் பாடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு தனி ரெண்டு டிவைட் பண்ணி ஒரு டான்ஸ் அப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் அப்படி பண்ணணும். இது ரெண்டு சிங்கர்ஸ் அதை சேர்ந்து ஒரு பாட்டு சூஸ் பண்ணி அதை பாடுறது, அந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸும் கொஞ்சம் வரணும். அது செகண்ட் பார்ட் வந்து அந்த எல்லாம் குரூப்போட இது வந்து அக்கப்பேலா பாடுறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் எந்த டீம் வெளியில, ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்தது. அதான் முக்கியம். வெல்லுதோ வெல்லாதது வேறு கதை, எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லையா? நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்போ எப்படியான ஸ்டேஜ் ப்ரோக்ராம் காம்படிஷன் எல்லாம் செய்றீங்க, எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது? வீட்டில் ஸ்கூல் போகணும், வேறு வேலை செய்யணும், இதுக்கு நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எப்படி அதுக்கான ஸ்கெட்யூலை செய்து கொள்வீங்க? ஓகே, நான் ஸ்கெட்யூல் வைக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ஹைவேல போடிக்க பார்ப்பீங்க அப்படித்தானே? அது முதல் ரவுண்டுக்கு. ரெண்டாவது ரவுண்ட் வந்து நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணேன். அதென்றால் லாஸ்ட் மினிட்க்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பட் நான் நினைக்கிறேன் எவ்ரி ரவுண்டுக்கு ஒரு எனக்கு பேசுவேன் சொல்லிட்டீங்க. மாஸ்டர் கேட்டுக்கொண்டு இருக்கு. ஓகே, 2 ஹவர்ஸ்க்கு முதல் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 2 or 3 வீக்ஸ்க்கு நான் பாட்டு கேட்பேன். ஈவன் தோ எனக்கு ஒரு 2 months டைம் வரும். ஆக மொத்தத்தில் சேரன் அடுத்த முறை காம்படிஷனில் போய்க்க ஜாட்சி எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். 2 மாதமா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இந்த இன்டர்வியூ காட்டினா சரியா இருக்கு. இல்லை அதான் கூட கதைக்க விட்டா பாவம் தம்பி இப்படி பட்டுருவார். சஜோபன், நீங்கள் சொல்லுங்க, எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எனக்கு சரி, ஒரு ப்ரோக்ராம் வந்தால் நிறைய எஃபர்ட் போடணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உச்சப்பு, ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் முக்கியம். அதுதான் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்றும் எரர் ஒன்றும் இருக்கக்கூடாது. நிறைய எஃபர்ட் போட்டால் அப்படி வாரிவா பாடி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பாடலாம். நிச்சயமாக. சரி, நீங்கள் இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்களா? எஸ், கேட்டுறீங்க. சரி, இந்த இதில் இன்னும் ஒரு பாடலாம் அதை நேயர்களுக்காக பாடுவீங்களா? ஓ யா, பார்த்தீங்களா அண்ணா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போகிறீங்களா? அண்ணா அவர் தான் கேட்குறாரு. பார்த்தீங்களா கோகுல ஆக மொத்தத்தில் போகிறவன். சரி, பாடுங்க. ஓகே. இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தேன் பிறந்த என்ன தேகச்சுவத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையின் பூங்காற்று. நன்றாக பாடல்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் பாடல்? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா,
பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நாளும் பாலை தேடி ஓடி வந்த காலை அல்லவா மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதமா நாணத்தினாலே மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதமா நாணத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்து பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அழகாக பாடினீர்கள். இது தேனிலவு படத்துக்காக ராஜா பாடிய பாடல், அந்த காலத்து பாடல இந்த காலத்து பையன் பாடியிருக்கிறார். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? அதே நேரத்தில் ஃபைனலா நிறைவா கேட்டுக்கொண்டிருக்கிற லிசனர்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த மாதிரி லைக் ஸ்கெட்யூல் வைக்காதீங்க. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் when you get the time. And sometimes like you need to stop what you're doing, like playing video games or something like that, and please practice, because you might struggle, and it's not a fun thing to do when you mess up on stage. So I would also like to say thank you to Keyboard Master Jay Chandra, also known as Jay Chandra Master, Kobe Master, Ragavan sir for giving me second place, Abhirami Akka, and அம்மா. நீங்கள்? நான் அதே போல் சொல்ல போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்டா நீங்கள் பாடுறதை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை நிறைய கிளாப் பண்ணிடுவாங்க. அதான் ஈஸ்ட் எஃப்எம்க்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மற்றது இன்னொரு தேங்க்யூக்கு வந்து கோபி மாஸ்டர், ஜெயச்சந்திர மாஸ்டர், எங்களோட கர்நாடிக் டீச்சர் உஷாந்தி, அண்ட் அம்மாக்கும் நன்றி. நான் இல்லை கோகுலே, எல்லாம் பார்க்கக்கூடாது. நானும் அந்த ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிட்டேன். நன்றி. இந்த நேரத்தில் இணைந்து கொண்டது இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சஜோபன், நன்றி சேரன். இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. உங்கள் 2 பேருடைய இசைத்துறை பயணம் இன்னும் வெற்றிகரமான பயணமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறலாம். நன்றி. இணைந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. நன்றி. I'd like to say thank you to Ushaka and Gokulan sir and East FM itself. அடிக்கடி இந்த ஷாக் ஆக வேண்டியதா இருக்குது. நன்றி. நன்றி. நேரம் 8:28. FM 102.7 ஈஸ்ட் FM தமிழோடு இணைந்திருக்கின்றோம். என் சுவாச காற்றே, என் சுவாச காற்றே, நீயடி